ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பூ போல் ஒரு இட்லியும் சுவையான வடகரையும் செஞ்சு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு இதில் ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சிடலாம். இதை நம்ம கொட்டி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஊறினாலும் போதும். அதுக்கப்புறம் அதை செய்யலாம். பாருங்கள், கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு கழுவியாச்சு. நல்லா ஊறிடுது. இப்போ நம்ம இதை ஒரு ஜாரில் போட்டு ஒன்றும் போதுமாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சொரன்னு நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ வேக வச்சிடலாம். கீழ் குத்தில் இட்லி ஊற்றியாச்சு. இதுக்கு அடுத்து இதில் எண்ணெய் தடவிட்டு இந்த இதில் கடல மாவு வேக வச்சிடலாம். கேஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ மூடிடலாம். இட்லி நேரத்துக்கு அதுவும் வெந்துடும் கரெக்டாக. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 கரண்டி எண்ணெய் போடலாம். இப்போ பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை இதெல்லாம் போட்டுடலாம். கடுகு ஒரு அரை அப்படி போட்டுக்கலாம். கடுகு போட்டுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம்ப்பா. நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு ஜாரில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு கலந்துக்கலாம். சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் போடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கொஞ்சம் போடுவோம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இதில் தேங்காய் ஊற்றிக்கலாம். சோம்பு தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே போதும், ரொம்ப காரம் வேணாம். ஏன்னா இதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அது எல்லாமே இருக்குது. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் இந்த அளவு போதும். அதுக்கடுத்து கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த வடகரி மாவு வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதில் தாராளமாக. அப்போ தான் அந்த மாவு போட்டோடனே கரெக்டாக வரும். அதனால் ஒரு அரை சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதித்த உடனே நம்ம அதை வெந்த உடனே கடலைப்பருப்பு மசாலாவை எடுத்து அதை அப்படியே உதுத்து இதில் போட்டுற வேண்டியது தான். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த இது வெந்துடுது. கடலை மாவு இட்லி வேறு நேரத்துக்கு இது கரெக்டாக வெந்துடும். நம்ம இப்படி குத்தியும் பார்த்துக்கலாம். பாருங்கள், கட்டியாக போகுது உள்ள. அதனால் இப்போ இட்லி எந்த அளவுக்கு வேகுதோ அந்த நேரத்துக்கு இது வெந்துடும். இதை நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு அந்த இதில் குழம்புல சேர்த்தலாம். பாருங்கள், இந்த நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம
இதை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதை பாருங்கள், வேக வச்சு ஊற்றி வச்சுருக்கேன். வடகறி சில பேர் 2-3 விதமாக செய்வாங்க. ஒருத்தர் வேக வச்சு வடை மாதிரி சுட்டு அதை போடுவாங்க. ஒருத்தர் தோசைக்கல்லை வச்சு தட்டி வேக வச்சு போடுவாங்க. அதே சமயம் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சட்னின்னு அரைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லது. கடலைப்பருப்பு ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொதிக்கிட்டோம். பாருங்கள், வடகறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2-3 கொதி கொதிச்சு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து டிஃபனுக்கு பரிமாறிக்கலாம். பாருங்கள், வடகறினா இப்படி தான் இருக்கணும். உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.